சோளம்ல இருக்கக்கூடிய நன்மைகளும் சத்துக்களும் என்ன அப்படிங்கறது தான் வந்து பார்க்க போறோம். முதலாவதா இது வந்து ஒரு gluten free whole grain cereal அப்படினே சொல்லலாம். அதனால எந்த ஒரு செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வராம வந்து பாதுகாக்கும். இதுல வந்து அதிக அளவுல நார்ச்சத்து இருக்கு. சோ ஆப்வியஸா வந்து சாப்பிட்ட உடனே நம்மளோட blood sugar levels ஸ்பைக் ஆகாத அளவுக்கு அந்த sugar levels கண்ட்ரோல் பண்ணி பாத்துக்கும். இன்னைக்கு வெயிலுக்கு எதமா சோள ரவையில கஞ்சி எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். சோள ரவை பாத்தீங்கன்னா ரெடிமேடா பாக்கெட்ல அவைலபிளா இருக்கு. 3/4 கப் சோள ரவை எடுத்துக்கிறேன், 1/4 கப் கடலைப்பருப்பு. இதை நல்லா கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா இதுல 3 பங்கு தண்ணி சேர்த்து 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ரவையை இன்னைக்கு வேக வைக்கிறதுக்கு இண்டஸ்வெல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரைப்ளை குக்கர் எடுத்துருக்கிறேன். பாடி நல்லா திக்கா ட்ரைப்ளையா இருக்கிறனால ஹீட் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகி குக்கிங் பாத்தீங்கன்னா சீக்கிரமா முடிஞ்சிடும். அதே மாதிரி இவங்க கிட்ட இருக்க எல்லா பாத்திரமே 12% ஆஃபர்ல கிடைக்குது. மாயா 12 கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ரவை நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து மீடியம் ஃபிளேம்ல 5 விசில் வச்சு எடுத்தீங்கன்னா ரவை நல்லா வெந்துடும். இங்கே ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து பூண்டு சேர்த்து வதக்கினதுக்கு அப்புறமா வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சமா கேரட் கொஞ்சமா பட்டாணி சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து இதையும் நல்லா மூடி வச்சு கொஞ்ச நேரம் வதக்கி எடுத்துக்கோங்க. இங்கே காய்கறி பார்த்தீங்கன்னா 3/4 வெந்துருச்சு. அதே நேரத்தில் ரவையும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் திக்கா இருக்கிறனால இதில் சூடா இருக்க தண்ணி 2 கப் சேர்க்கிறேன். கூடவே நம்ம வேக வச்சிருக்க காய்கறிகள், தேவையான உப்பு, கொஞ்சமா மிளகுத்தூள், கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு கொதி வந்ததுக்கு அப்புறமா லோ ஃப்ளேம்ல 5 நிமிஷம் வச்சு எடுத்துங்க. 5 நிமிஷம் கழிச்சு கம நல்ல வாசனோட சோள ரவை கஞ்சி ரெடி ஆயிருச்சு. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மேலாப்புல கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு கொடுங்க. ரொம்ப அருமையா இருக்கும். இந்த வெயிலுக்கு ரொம்பவே இதமா இருக்கும். நன்றி, வணக்கம்.